என்ன பேப்பரை பிறகு படிங்க. இங்க வாங்க கொஞ்சம். இன்னதானே இருக்கேன், என்னன்னு சொல்லு. பேப்பரை கொண்டாங்க. எங்க பொங்கலுக்கு விளையாட்டு போட்டி வைக்கவல்ல, நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் எடுப்பங்க. உனக்கு வேற வேலை கிடையாது. இந்த வாட்டியில நீ ஒன்னும் விளையாட்டு போட்டியில சேராண்டா. சேராண்டாமா? நானும் சேருவேன், நீங்களும் சேரணும். வாங்க பிராக்டிஸ் எடுப்போம். எனக்கு வைக்க விளையாட்டுல நான் ஜெயிச்சிருவேன். நம்ம ரெண்டு பேருக்கும் வைக்கிறதுல ஜெயிக்காண்டாமா? வாங்க. நீ என்னவும் செய்யம்மா, என்னெல்லாம் இழுத்து போடாத. வாங்கங்க. போன வாட்டி தோத்ததே எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. இந்த வாட்டி எப்படியாவது ஜெயிக்கணும். எங்க இதுல நில்லுங்க, செங்கல் எடுத்துட்டு வரேன். செங்கலா? ஆமாங்க, இந்த வாட்டி செங்கல் நடை. யாருக்குமே தெரியாது. நான் இந்த பைலட்டை கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கேன். எங்கேயும் போய் உளறிட்டு கிடக்காங்க. கூட கொஞ்ச நேரம் இந்த ஆபீஸ வச்சாமல அங்கேயாவது கிடந்திருப்பேன். வீட்டுக்கு வர முடியல. எங்க நான் நடக்க நடக்க தள்ளி தள்ளி வைங்கன்னு. வசந்தி அக்கா, எங்க எலும்புங்க உமா மாதிரி இருக்கு. நீங்க அதுல போய் இருந்து பேப்பர் படிங்க. பாத்திர போறா. வசந்தி அக்கா எங்க இருந்துதான் வருவாள. வசந்தி அக்கா கொசந்தி அக்கா நிக்கிட்டு இவ கண்ணுல படாம எங்கேயாவது மறைச்சு வைக்கணுமே செங்கல. வந்துட்டா போலயே. இங்கதான் இருக்கிறீங்களாக்க? ஐயா ஆமா, என்ன உமா கூட்டிய? ஆமாக்க, பொங்கலுக்கு எல்லாரும் கோலம் போட போறாங்களாம். அதான் நீங்க எப்ப போடுவீன்னு கேட்க வந்தேன். நம்ம இப்ப போடுவோம். இனி நேரம் ஆயிட்டல உமா, போட வேண்டியதானே? ஆமா, அப்ப போமாக்க. நீ போ, நான் வரேன். வாங்கக்க, நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். போவையும் மாட்டா, காலையே சுத்திட்டு கிடக்கா. ஏங்க சோஃபால இருக்காம செங்கலை போட்டு செங்கல் மேல இருக்கிறிய? பாத்துட்டால. அது ஒண்ணும் இல்ல உமா, கேஸ் தீந்து போச்சு. அதான் விரவுல சோறு பொங்கலானி 2 செங்கல் எடுத்துட்டு வந்தேன். நீ கூட்டியே அதான் இதுலயே போட்டு இருந்தாச்சு. சரி வாங்கக்க போவோம். என்ன அத்தா அணக்கலாம இருக்கிறிய? நீங்க பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டே இருக்கேன். சரி சரி போயிட்டு வரேன். சரிம்மா. எங்க செங்கல் எடுத்து உள்ள வச்சிருங்க. கோலம்லாம் போட்டுட்டு வந்து பிராக்டிஸ் பண்ணுவோம். என் ஞாரம். மக்களே வாங்க மக்களே, எல்லாரும் தூத்து கோலம்லாம் போட்டாச்சு. போய் தூத்து 2 கோலத்தை போடுங்க. போறம்ம நீ கொஞ்சம் மறைக்காம தள்ளி நில்லு. போறேன்னு எப்ப டீ போவிய? சீக்கிரமே படுத்தாதானே காலையில எழுப்பி பொங்கல விட முடியும். ஏடி உங்ககிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். ஆட்டுமே போறேன். பொங்கலுக்கு தான் புது புது படமும் ப்ரோகிராமும் நல்ல நல்ல ப்ரோகிராம் போடுவான். என்னதுலாம் பார்த்துட்டு போறமே. வந்து பாருங்க மக்களே, நேராயிட்டே இருக்கு. சுவானி நீ போய் முத்தந்தூரு, நான் வந்து கோலம் போடுறேன். நீனும் வா. நான் வந்து சும்மா நின்னுட்டு நிக்கணும், நீ தூரா. அது வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு வரேன். ரொம்ப சௌரியம். எம்மா அவ வந்தாதான் நான் போவேன், முதல்லயே சொல்லியாச்சு. அப்ப நான் தூத்து தொளிச்சு போட்டுட்டு வரேன். நீ போய் கோலம் போடுறியா? ஏடி அவளுக்கு கோலம் போட தெரியாதுலாடி. அப்ப முத்தத்துக்கு போ சொல்லாம. சுவானி போ மக்களே, அவ வாரேன்னு சொல்லியல்ல. அப்ப நான் தூத்து போட்டுட்டு வந்துருவேன். அவ கோலம் போடும்போது கிட்ட நிக்க மாட்டேன். எம்மா யாருமா அப்ப கலர் பொடிலாம் போடுவா? எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? அவ மட்டும் நான் தூக்கும் போது வர மாட்டாளமா? நான் மட்டும் நின்னு கோலம் போட போட கலர் பொடி கொடுக்கணுமா? என்னம்மா அவ சொல்லியா? நல்ல நாள் அதுவுமா அடியில வாங்கிட்டு பேராதீங்க 2 பேரும். நீ அடிச்சாலும் அவ வந்தாதான் நான் போவேன். பாரு எப்படி சொல்லியா நீ? உங்ககிட்ட கிடந்த ஆடிய நேரத்துக்கு நான் போய் போடட்டாடி. போய் போடு. நாங்க கொஞ்ச நேரம் டிவியாவது பாப்போம். டிவி பார்க்க போறியல டிவி? அவ மட்டும் டிவி பாப்பேங்க. என்னி மட்டும் வேலை செய்ய சொல்லி அடிக்கல. டிவி எதுக்கு நீ உங்க தலையில போட்டு உடைச்சிரே? ஏம்மா போறமா, நீ தூக்காதமா டிவியே. போறோம். எடி உடுங்க. எடி உடுன்னு சொல்லியம்ல. நானே குடிஞ்சா நிமிர முடியல, நிமிந்தா குனிய முடியல. முதுகு வலியில செத்துட்டு இருக்கேன். இவ்வளவு வேலை செய்யறதுக்கு யாழிப்பு கொடியல்வ? இனி இதே சாக்கா வச்சுட்டு அப்படியே படுத்துக்க. போங்கடி, போய் கோலத்தை போடுங்க. வர வர எங்களை அடிச்சு அடிச்சு அவ்வளவு வேலை வாங்கிறியா? நீ சும்மையே தான் இருக்கா. சொத்த குறுக்க சாச்சிட்டு ஆரம்பிட்டி போங்க. சொத்த நீ காலையில தான் எழும்புவா. ஜில்லு வா மக்களே, அப்ப பாவம்ல அம்மட்ட வந்து இரு. சரி மக்களே, சரி அப்பட்ட இருந்துக்கா. அவ இருக்கட்டும் சின்ன பொண்ணு. இல்லங்க, ரொம்ப நேரமா முதுகுலே இருக்கா. குனிஞ்சே கோலம் போடுறீல்ல, அதான் முதுகு வலிக்கும்ல. சரி அலியல்லாம் எங்க ஆள் வருவு. சீக்கிரம் கோலத்தை போடு. பிள்ளை அழுத்துக்கிட்டே இருக்குல்ல, எவ்வளவு நேரம் வச்சு தீட்டிக்கிட்டு இருக்கா. ஏன் வர்க்கீஸ், அந்த பிள்ளை கோலம் தானே போடுவு. கொஞ்ச நேரம் பிள்ளையை பார்த்தா என்ன?
இப்படி கோவப்படுறிய? இல்லனே, ரொம்ப நேரமா போட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு 5 நிமிஷத்துல போட்டுட்டு வரலாம்ல. உங்க அப்பாவும் இதே மாதிரிதான் கோவப்படுவாரு. இந்த காலத்துல கோலம்பொடி பிள்ளையிலே பார்க்க முடியாது. அது அழகு போல போட்டிருக்கு. எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுமா? போயிட்டாரா? போயிட்டாரு. ஏங்க சீக்கிரம் கோலம் போட்டுட்டு வாங்குங்க. ஒவ்வொருத்தரா வராவலான்னு பக்கக்கு எரிச்சலா இருக்கு. ஏங்க நீங்க எப்படிங்க கோலம்லாம் போட பழகுனீங்க? நான் எங்க போய் பழகுனேன்? இதுக்கு என்ன ஸ்கூலுக்கா போக முடியும்? உனக்கு போட தெரிய மாட்டேக்கு. உனக்கு கோலம் போட தெரியலன்னா எங்க அம்மா கிடந்து ஆசியாவ. வேற என்ன செய்ய? நான் தான் போட்டு பழகணும். சரி போடுங்க. ஐயா, லட்சுமி அக்கா வரவ. சின்ன பொண்ணு வாடியா. ஏங்க அவரை ஏமாத்தின மாதிரி லட்சுமி அக்கால ஏமாத்த முடியாது. பேச்சே கொடுக்காதீங்க, என்ன கண்டுபிடிச்சிரும். சரி, நான் அப்படியே பிள்ளைகிட்ட விளையாடிட்டு இருக்கேன். நீ கோலம் போட்ட மாதிரி நடிச்சுக்கிட்டே இரு. அந்த அக்கா அப்படியே போயிருவாவ. ஜில்லு குட்டி, அம்மா போடியா மக்களே. அம்மா என்ன அழகா போடியா. நீனும் நல்லா வளர்ந்த பிறகு அம்மையே மாதிரி அழகா கோலம் போடணும், சரியா? என்ன வர்க்கீஸ் பிள்ளைட்ட விளையாடிட்டு இருக்கியோ? ஆமாக்க, சும்மா அப்படியே பேசிட்டு இருக்கேன். இவ என்ன வீட்ல இடம் இல்லையே கோலத்துக்கு மேல வந்து படுத்து கிடக்கா? யாரு கோலத்துக்கு மேல படுத்து கிடக்கா? நான் எவ்வளவு அழகா கோலம் போட்டிருக்கேன் பாத்தியெல்லாம். இது நீ போட்ட கோலம். இத நான் நம்பணும். ஓ மொவ ஜில்லு போட்டான்னு சொல்லு, அப்ப கூட நான் நம்புவேன். ஆனா நீ போட்டான்னு சொன்னா நான் நம்பவே மாட்டேன். எக்க, அவ தங்க போட்டுட்டு இருக்கா. எனக்கே ஒரே ஆச்சரியமா ஆயிட்டு. சின்ன பொண்ணு இப்படி கோலம் போடுவாளா நீ? எனக்கு ஒரே ஆச்சரியமா தான் இருக்கு வர்க்கீஸ். கோலம் போட்டவ கையில ஒரு கலர் பொடி இல்ல. உன் கையா இப்படி கலர் கலரா இருக்கு? ஓஹோ கோலங்கள் அழகான கோலங்கள். பெண்ணே புது கோலம் எழுது. ஆண் என்பதும் பெண் என்பதும் ஆண்டவன் கோலங்களே. எக்க என் முகம் நல்ல சிரிக்காக்க என்ன கொஞ்ச நேரம் தூக்கி வச்சுக்கினியே. பாவம் சின்ன பொண்ணு, அந்த அக்கால இப்படி பண்ணாத. எங்க உண்மையிலே அவைய உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன பதில் சொல்லணும்னு தெரியலையா? அந்த ஆளு சும்மா ஒரு பாட்டு படிப்பு மாதிரி படிச்சேன். ஜில்லு சிரிச்சதை பார்த்து தான் அந்த ஆளு கூட கொஞ்சம் ஓட்டம் காட்டிட்டேன். ஏன் செல்லு குட்டிக்கு என்ன சிரிப்பு வருது? வா மக்களே வா. எங்க இதெல்லாம் உள்ள எடுத்து வச்சிருங்க. நான் அப்படியே யார் யார் என்னென்ன கோலம் போட்டிருக்கான்னு ஒரு ஷிஃப்ட் பார்த்துட்டு வாடி வரேன். நீ ஒன்னும் பாக்காண்டா. இனி நீ இன்னைக்கு போனா நாளைக்கு பொங்கலுக்கு தான் வருவா. வா வீட்டுக்கு. எங்க ஒருக்கா பார்த்துட்டு ஓடி வந்துருவாங்க. ஒருக்கா மறுக்காலாம் இல்ல, போ. எப்படியும் போய் பார்க்க தான் போறேன். நீ அப்படி இப்படி இருந்து கோலம் போடியா? சோறா போடியாவே? என்ன நீ கால் வலிக்குமே, அதான் அப்படி சம்பளம் போட்டுட்டேன். எம்மா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஒரு பொங்கல் பானையே போடாத மக்கா, பூதான் டெய்லி போடலாமே. என்ன போட்டிருக்கோம்லாமே? சூப்பரா இருக்கு மக்களே. எம்மா கரும்போட இலைக்கு போடுறதுக்கு கொஞ்சோண்டு பச்சை கலர் மட்டும் தேவைப்படுது. கொஞ்சம் வாங்கிட்டு வாமா. மக்களே இருக்கிறத வச்சு போடுங்கம்மா. இல்லைன்னா வேற கலர் எடுத்து கொஞ்சோண்டு தூவி விடுங்க. எம்மா அவட்ட முதல்ல சொன்னமே பச்சை கலர் காணாது, கொஞ்சம் வெள்ளை பொடி கலக்குவானி கேட்க மாட்டேன்ட்டா. எம்மா வெள்ளையா அது கூட சேட்டைக்கு ஒரு மாதிரி தண்ணி பச்சை மாதிரி நல்லாவே இருக்காதுமா. அதான் நான் அப்படியே போட்டேன். நீ கொஞ்சோண்டு வாங்கிட்டு வாமா. சரி கொஞ்சோண்டு தானே தேவைப்படுது. பூமாரிட்ட இருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வரட்டா? ஆட்டுமே சீக்கிரம் வாங்கிட்டு வா. சத்யா நீ கோலம் போட்டனால இது அழகா இல்ல, நான் கலர் கொடுத்தனாலதான் இந்த கோலம் இவ்வளவு அழகா இருக்கு. அப்படியா? என் கோலத்து மேல நீ கலர் போடண்டா, வெறும் தரையில போய் கொஞ்சம் போடு. எது நல்லா இருக்குன்னு பாப்போம். பாட்டி நீ மூஞ்ச பேரு. வா மூஞ்சோடி என் மூஞ்சி நல்லாதாமா இருக்கு. நீட்டாம போ. கண்ணாடி வந்துட்டா. இன்னைக்கு அம்மா வரட்டு. கண்ணாடின்னு தானே சொன்னா? அம்மா கண்ணாடின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. ஆமா, இவ அப்படியே அம்மா சொன்னதெல்லாம் கேட்டுருவா. சி மூஞ்ச பாரு. வசந்திக்கு இந்த கலர்லாம் நல்லா இருக்கா? நல்லாதான் இருக்கு சின்ன பொண்ணு. பச்சை கலர் ஒண்ணுதான் எடுத்திருக்கா, போதுமா? போதங்க வீட்லயே ஒண்ணு கிடக்கு. கூட ஒண்ணு வேணா எடு சின்ன பொண்ணு. கரும்பு இலைக்கெல்லாம் கொடுக்கணும்ல. ஆமா பத்திலக்க என்ன இதே மாதிரி பச்சை என்னொன்னு தாங்க. ராணிக்கு கோலப்பொடி வாங்கலையா? வாங்கணும் வசந்தி. காலப்பொடின்னு நான் என்னதுன்னு பார்க்க வந்தேன். ஒன்னையும் எடுத்துட்டு வரல. உங்களுக்கு அது காலப்பொடி கையப்படின்னு தான் கிடைச்சி. எனக்கு வெட்டருவான்னு கிடைச்சுக்க. ஏக்கா அது வெட்டருவால, கிலோ 8 ரூபா. அதை ஒழுங்கா சொன்ன என்னன்னு நீங்க என்ன சொல்றீன்னு புரியதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகும். புரிஞ்சு அப்படியே வெளியே வந்து அதுக்குள்ள நீங்க போயிருறிய. சத்தமா சொல்லும்போது அப்படி மாறிடுவுக்கா. பாத்துக்கிடுங்க எத்தனை பேர் புரியாம வீட்டுக்குள்ளே கிடக்காவளோ. ஏக்கா நீங்க எடுக்கலையா? எடுக்கே. வசந்தி கோலப்பொடி எப்படி இருக்கு? நல்லபடியா?
ரொம்பலாம் நல்லபடின்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு மாதிரி லேசா ஈரமா இருந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா கலர்லாம் நல்ல டார்க் கலரா இருக்கு பார்த்துடுங்க. சரி அப்ப போய் ரூபாய் எடுத்துட்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வரேன். ராணியக்கு தேவையான பொடியை வாங்குங்க, நான் ரூபா கொடுக்கேன், பிறகு தாங்க. இருக்கட்டு சின்ன பொண்ணு, ஏற்கனவே அன்னைக்கு மாம்பழம் வாங்கினேல 100 ரூபா உனக்கு தரணும். அதுல பிறகு பாத்துக்கிடலாம், எடுங்க. என் பிள்ளைகளையும் கூடியும் சின்ன பொண்ணு அவ்வளவு வந்தா தேவையான கலர் எடுத்துக்கிடுவாளோ பத்தியா? சரிக்கா, அப்ப கூடுங்க. என்ன இதுக்கு எவ்வளோன்னு பார்த்து சொல்லுங்க. இந்த பிள்ளைகளுக்கு பேரே மறந்து போச்சு. சின்ன பொண்ணு என் பிள்ளைகளுக்கு என்ன பேர் வச்சு? ஏன் யார் மறந்து போச்சா? ஆமா சின்ன பொண்ணு, வர வர ஒண்ணு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சத்தியா சுவானியாக்கு? சத்தியா ஏ சுவானி, செவுடியலுக்கு காதம் கேட்காது, டிவியை கூட்டி வச்சிட்டு இருப்பாங்க. சத்தியா நீ போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே சத்தியா டிவி சவுண்ட போற அம்மா கூட்ட மாதிரி இருக்குல. சத்தியா என்னை கொஞ்சம் விலையை குறைச்சி தாங்கனே. இக்க நல்லா குறைச்சி தாங்க போட்டிருக்கேன். ஒவ்வொரு ஆளுகளை மாதிரி கூட்டி சொல்லிட்டு நான் குறைக்க மாட்டேன், நியாயமான விலையை தான் சொல்லுவேன். இவ்வளவு பொடி வாங்கியிருக்கோம்லானே, கொஞ்சம் குறைங்க. ரொம்ப நல்ல பொடிலாம் கிடையாது, நாங்க வேற வழி இல்லாம தான் வாங்கியிருக்கோம். சரிக்கா, விலையெல்லாம் குறைக்க முடியாது, வேணா கூட ஒரு பாக்கெட் பொடி எடுத்துக்கிடுங்க. அப்ப நானும் ஒன்னு எடுத்துக்கிட்டா? இக்கா 2 பேத்துக்கும் சேர்த்து தான் யாராவது ஒருத்தர் வேணா ஒன்னு எடுத்துடுங்க. ஆளுக்கு ஒவ்வொன்று தாங்கனே. வேற நீ கொண்டு போ, நான் கொண்டு பண்ணி நாங்க 2 பேரும் கிடந்து முடி பின்னல் தான் போடணும். அதானே, இது ஒரு பாக்கெட் கோலப்பொடியை தந்து நம்ம 10 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவார் உங்களுக்கு. நான் எங்கா உங்களை பிரிக்க போறேன், ஆளுக்கு ஒன்னு எடுத்துக்கிடுங்க. எம்மா வாங்க மக்கா, என்னெல்லாம் கலர் தேவையோ எடுங்க. எம்மா ரூபாண்ணா. சின்ன பொண்ணு என்ன உனக்கு 100 ரூபா தரணும்ல? இருக்கட்டுக்க, பிறகு வாங்கிடியே. வாங்கிக்க சின்ன பொண்ணு, மறந்து போக பத்தியா? 4 முடி எனக்கு ஒரு 60 ரூபா தரணும்ல, எங்க? இப்ப கையில பைசாவே இல்ல சின்ன பொண்ணு, ஒரு 2 நாள்ல தாரேன்னு. என்னைக்குதான் வருவனி பார்த்துட்டு தானே இருக்கேன். வீடு கட்டிட்டு இருக்கேன் பாத்தியா, அதான் ரொம்ப சிக்கலா இருக்கு. எம்மா இவ்வளவு பொடி எடுத்துருக்கோமே. சரி மக்கா போங்க, நான் ரூபா கொடுத்துட்டு வரேன். போனீங்கதா கூட்டம்லாம் எப்படி இருக்கு? கொஞ்சம் கூட்டம் கிடக்கதான் செய்வு, நீ தானே லாஸ்ட் நாளா? ஐயா அப்படியா? கலப்படே கலப்படே. வசந்தி அப்ப நம்மளும் போவோமா? போவங்க, நான் இதை வச்சுட்டு இழுவை கூட்டு வரேன், நீங்க லட்சுமி அக்கால கூட்டு வாங்க. சரிம்மா. என்னைக்குதான் நீ மட்டும் போயிருக்கா, சாந்தி அக்கா வரலையா? அது நேத்தே வாங்கிட்டாவ வசந்தி அக்கா. என்ன உமா எங்க கிளம்பிட்டா? நாளைக்கு பொங்கலோட பானை வாங்க போறேன் சின்ன பொண்ணு. அப்படியா? நாங்களாம் ரேஷன் கடைக்கு போறோம், வாரியா? எங்க போட்டா? போயிட்டு வா, வேற பிறகு தனியால போகணும். அப்போ பானை அதான் அந்திக்கு போலாமா உமா? சரிங்க. செல்வா அப்ப நீ வீட்டுக்கு தானே போற? ஆமா கீதா. இந்த அரிசியை கொஞ்சம் கொண்டு வருவியா செல்வா? சரி கீதா வை. ஏய் நான் உன் கிட்டதான் நிக்கேன். அரிசி தானே உமா? நானா தலையில தூக்கி வச்சு சமக்க போறேன், சும்மா போற பைக்கு அதுல தூக்கி வச்சு அந்தால இருக்க போகுது. பைக்ல எடை இருக்கனால தானே தூக்கி சமக்கா. வா பானை வாங்க போவோம். உமா நீ இப்பதான் ரேஷன் கடைக்கு போறேன்னு சொல்லியிருக்கா, வேற அவ அரிசி வைக்கின்னு சொன்ன உடனே நீ வாரேங்க. கீதா என்ன நினைப்பா? ஏன் அவளை பைக்ல வச்சு சுத்த ஆசையா இருக்கு. உமா அரிசி மட்டும்தான். கீதா அரிசி கொண்டு வை கீதா, உங்க வீட்டு வெளியே வச்சுட்டு போறேன்னு. வெளியே வச்சா நாய் பூனைன்னு ஏதாவது இழுத்து போட்டு செல்வா, நானும் வரட்டா? என்ன வாய பழக்கா கூட்டு போறிய? வேண்டாம், நம்ம பானை வாங்க போவோம். இல்ல நீ அவளை கூட்டிட்டு போ. வேண்டாம். பரவாயில்ல, ஒன்னு நினைக்க மாட்டேன், கூட்டு போ. அவ அவ்வளோ தூரம் தலையில வச்சு கொண்டு வந்திருக்கா பத்தியா, ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், சும்மா போற பைக்கு தானே, கூட்டு போ. உண்மையிலே ஒண்ணும் சொல்ல முடியாதுமா? உமா நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா நீ உண்மையானு கேட்கா, அப்ப ஆசையில தான் சுத்திட்டு திரிஞ்சிருக்கா என்ன? கீழே இறங்கு. உமா நீயா இறங்குறியா இல்ல நானா இழுத்து போடட்டா? என்ன சொல்லு. நடந்து போ. பைக்ல சுத்தியனால தானே உனக்கு அவளை தூக்கணும் அரிசியை தூக்கணும்ல ஆசை வருது. நடந்து போ. உமா அவ எப்பவுமே என் பைக்ல ஏற மாட்டா, இன்னைக்கு ஏதோ கால் வலினோடனே தானே வரேன்னா. நடந்தா தானே கால் வலி வரும், தர நீ காலை பிடிச்சி வீடு வர அவளை இழுத்துட்டு போ. உமா அப்படி அலறிட்டே நடைய கட்டு. கீதா பைக் பஞ்சர் ஆயிட்டு, நான் நடந்து தான் போறேன். சரி வா செல்வா, அப்ப அப்படியே பேசி நடக்கும். பாத்தியா சின்ன பொண்ணு,
ஒண்ணு இந்த வைக்க போற கொளுத்தணும், இல்லைன்னா அவன் காலம் முறிக்கணும். அவளை கொளுத்த முடியாது. பேசாம செல்வாண்ணனுக்கு காலை முறிச்சு கொடு. சின்ன பொண்ணு முடியாதுல? அப்ப ஏன் என்கிட்ட கெட்டடக்கா? வா, அரிசி வாங்கிட்டு வருவோம். ஏடி என்னது இது? கரும்பு தானே திங்க? ஏடி கரும்பு தான், அதுக்கு நீ இப்படி ஏடி சவுச்சு சவுச்சு அங்க இங்க துப்புவே? ஒரு பேப்பரையாவது ஒரு கடையில வச்சு வச்சிருக்கலாம்லாடி. கொஞ்ச நேரத்துல எறும்பா வரும், கால் பிசு பிசு நீ ஒட்டும். ஒரு ஆள் வந்தா என்ன மக்கள் நினைக்கும்? ஆமா, ஆளுகள் வந்து சட்டியா ஜோனியா கரும்பெல்லாம் தின்னுட்டு தோலை எங்க படியான்னு பார்த்து சொல்லிட்டு இருக்கு. ஏடி நம்ம முன்ன ஒருத்தரும் ஒன்னும் சொல்ல மாட்டாவ, வெளியே போய் என்னெல்லாம் பேசுவோம் தெரியுமா? பிள்ளைகள் வளர்த்துருக்கு லட்சணமான என்னையும் இல்லாட்டி சேர்த்து ஆசுவாவ. இவன் எல்லார் வீட்லயும் இப்படிதாம இருப்பாவ. உங்களை மாதிரிலாம் யார் வீட்லயும் இருக்க மாட்டாவட்டி, இருக்க விடவும் மாட்டாள்வ. சரி, இப்ப என்ன செய்யணும்? வீட்டை தூத்து உனக்கு துடைக்கணும். அதுக்கு தானே இவ்வளவு டைலாக்கு. துடைச்சிட்டு விளக்குலாம் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் பூசி வச்சிருங்க. நாளை பொங்கல் விடணும்ல. வாங்க மக்கா, ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையா செய்யுங்க. நான் ரேஷன் கடை வரைக்கும் போயிட்டு வரேன். ஆனா நீ சரியான ஆளுமா. சரி சரி போங்க, படபடன்னு செய்யுங்க. எம்மா வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வாமா. ஏடி ரேஷன் கடையில் அங்க என்னது இருக்கு வாங்கிறதுக்கு? வார வழியில பப்ஸ் இருக்கும்லாம, வாங்கிட்டு வா. மத்தியான நேரத்துல ஏவம்டி பப்ஸ் போடியா? மத்தியானம் யாரும் போட முடியாம அந்திக்கு போடுவாவல்ல. நீ தான் வரதுக்கு 6-7 மணி ஆயிருமே. ஆமா 10 மணி ஆகு. எம்மா வாங்கிட்டு வாமா. சரிட்டி வாங்கிட்டு வரேன். வாணி அம்மா உடனே வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டா, நீனே ஏதாவது சொல்லி விடு. எம்மா எனக்கு சிக்கன் ரோல். ஏடி இதுல இருந்த ரேஷன் கடை பாத்தியலா? எம்மா எனக்கு சிக்கன் ரோல் வாங்கிட்டு வாமா. சரிட்டி வரும்போது வாங்கிட்டு வரேன். ரேஷன் கடை பாத்தியலா? இல்லம்மா. சுவாணி என்ன இன்னைக்கு அம்மா எது கேட்டாலும் சரி சரிங்க, என்ன ஏதாவது கேப்பமா? அம்மா ரேஷன் கடை தேடிய கவனத்துல சரி சரின்னு சொல்லிட்டு போறா. என்ன கேட்டான்னு மூக்குல குத்தி விடுவா. சும்மா கேப்போம். இங்கன தானே எங்கனையோ வச்சேன். எம்மா வரும்போது சிப்ஸும் சேர்த்து வாங்கிட்டு வா. என்ன அம்மா ஒண்ணுமே சொல்லாம இருக்கா? வாங்கிட்டு வருவானு. சரி இதோடதான் நமக்கு ஒரு சிக்கன் ரோல் கேப்போம். இது எதுவும் புக்கு கூட தூக்கி வச்சிட்டீங்களா? இல்லம்மா. எம்மா வரும்போது எனக்கு ஒரு சிக்கன் ரோல் சேர்த்து வாங்கிட்டு வா. தூர ஓடிரு. எம்மா. சத்யா சும்மாரு, வேற அம்மா ஒன்னும் வாங்கிட்டு வராம வந்துருவா. வளைய விரிச்சு போடு, மட்டுறது மட்டும் எதுவும் கிடைக்கல. என்ன நக்கு? யாமா அடிச்சா? என்னடி சொன்னா இப்ப நீ? பாட்டு தானம்மா படிச்சேன். பாட்டு படிச்சியா? நக்கு நாடி சொன்னா? எம்மா அது ஒரு பாட்டு தாம்மா. இப்படி பாட்டெல்லாம் படிச்சிட்டு திரும்பியா செமட்ட திருப்பி விடுவேன். பாட்டு எழுதிருக்கான பாட்டு, நக்கு கொக்கு நிக்கிட்டு. நான் சொல்லும் போதே சும்மா இருந்திருக்கலாம்ல. வலையில பிரிச்சு போட போறாமா வலைய. மூஞ்ச பாரு. முதல்ல வா மூஞ்ச கண்ணாடியில போய் பாரு. வலைய விரிச்சு போட்டு மாட்டுறது மாட்டோம், எதுவும் கிடைக்கல. என்ன நான் எங்கம்மா அந்த வார்த்தையை சொன்னேன்? அளவ திருப்பிடுவேன் பாத்துக்க. கால் இருக்கோ இல்லையா? நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிக்காதீங்க. உங்களுக்கு என்னமா வேணும்? அரிசி வாங்கியாச்சுல? காடு என்ன ஓடு? 2 நாளா குடுத்துக்கிட்டு இருக்கோம், ஒரு கூட்டம் கிடையாது. கடைசி நாள் தான் ஒட்டு மொத்தமா வந்து குமிவாவ. என்ன நல்ல நிக்காரு. நல்ல கூட்டம் கிடக்கல வசந்தி, இவ்வளவு வேற சமாளிக்கணும்ல. கூட்டம் இல்லனால இவரு இப்படிதான் அலறுவாரு. சின்ன பொண்ணு அன்னைக்கு ஒரு நாள் நானே எங்க வீட்டுக்காரவில ரேஷன் கடைக்கு வந்திருக்கோம். ஒரு ஆளு கிடையாது சின்ன பொண்ணு. ஒரு காட்டுக்கு 1 லிட்டர் பாம் ஆயில்னு சொல்லி 1 லிட்டர் எண்ணெய் எடுத்து தந்தாரு பாத்துக்க. நானும் சரி ஆளு இல்ல கூட ஒண்ணு கேட்டு பாப்பமேன்னு சொல்லிட்டு என்ன இன்னொரு லிட்டர் தாங்க, அதான் ஒரு ஆளு இல்லலான்னு சொன்னேன் சின்ன பொண்ணு. உடனே ஒரு சொல்லியாரு பாமாயில் இல்ல மண்ணெண்ணெய் தான் இருக்கு, வேணா ஊத்தி கொளுத்தி விடட்டான்னு கேட்காரு சின்ன பொண்ணு. சிரிக்க எங்க இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். எங்க வீட்டுக்காரவி முன்ன வச்சு அப்படி கேட்டோன்னு எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்து தெரியுமா சின்ன பொண்ணு? அதை விடுங்க, இதுல சிந்திக்கிறதுக்கு என்னது இருக்கு? ஒண்ணுமே இல்ல, நீங்க சிரிச்சியல அதை சும்மா அப்படி சொன்னேன். ஆனா அவரு அன்னைக்கே உங்களை கொளுத்திருக்கணும் தெரியுமா? சரி வாங்க சின்ன பொண்ணு வரிசையில நிப்போம். பள்ளியக்கா எல்லாம் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு ராணி, காலையில இருந்தே நின்று இப்பதான் ரூபா கிடைச்சிருக்கு. அதுக்கு என்ன ஏச்சி ஏசியாம் பத்தியா சின்ன பொண்ணு? எல்லாத்தையும் அவரு ஏசதான் செய்யாரு. ஏக்க வீடியோ எடுத்துருவோமா? வீடியோவா? ஆமா, நான் தானே முதனுக்கேன். நீ யாசு வரல, நீங்க தெரியாம வீடியோ எடுத்துருங்க. இது நல்ல ஐடியா. அன்னைக்கு ஒரு நாள் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன் சின்ன பொண்ணு. இப்படிதான் சும்மா போயிட்டு இருந்த டிரைவர் ஒருத்தர் வீடியோ எடுத்து போட்டு விட்டு ஃபேமஸ் ஆயிட்டான். அப்படியாக்க? ஏக்கா அப்ப வீடியோ எடுக்கும்போது யா மூஞ்சி சேர்த்து எடுங்க, நானும் ஃபேமஸ் ஆவேன். நீ ஃபேமஸ் ஆயிருவா, அப்ப வீடியோ எடுத்தனா? சரிம்மா, உங்க மூஞ்சியை வேணா காட்டிக்கிடுங்க. நம்மள நியூஸ்ல எல்லாம் வரப்போறோம். சின்ன பொண்ணு, நானும் சின்ன பொண்ணு.
வசந்தியக்க அப்ப முதல்ல நம்மளை எடுத்து வச்சுக்கிடுவோம், அதுக்கு பிறகு சண்டையை எடுப்போம். சண்டை பொடி அவசரத்துல நம்மளை எடுக்காம இருந்துடக்கூடாதுல்ல. சரி சின்ன பொண்ணு, என் பொண்ணு நல்ல கிளாரிட்டியா இருக்கும், என் பொண்ணு எடுக்கட்டா? சின்ன பொண்ணு என்னெல்லாம் எடுக்காது சின்ன பொண்ணு. சும்மா இருங்கக்க, எல்லாரும் வரணும். வசந்தியக்க போங்க. சின்ன பொண்ணு ரெடி, நீ மட்டும் கொஞ்சம் முட்டு போட்டு நில்லு. இப்ப கரெக்டா இருக்கு. என்ன சொல்லணும் சின்ன பொண்ணு? என்ன சொல்லணுமா? இப்படிக்கு வசந்தி அப்படி சொல்லுங்க. அது எப்படி கரெக்டா வரும் சின்ன பொண்ணு? அதாங்க கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு லெட்டரே எடுத்துக்கிடுங்களா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும், விஷயத்த சொல்லுவோம், இது விஷயம் அப்படி சொல்லுவோம். அப்புறம் கடைசி இப்படிக்குன்னு நம்ம பேரை தானே போடுவோம். அதே மாதிரி இப்ப விஷயம் என்னது, அவர் நம்மள யாசியது, இப்படிக்கு நம்ம முகங்கள், அப்போ இப்படிக்கு வசந்தி சின்ன பொண்ணு அப்படி சொல்ல வேண்டியது தானே. சரி சின்ன பொண்ணு, இப்படிக்கு வசந்தி. இப்ப நீ சொல்லு. தெளிவா தெரியுமாக்க? ரெக்கார்டிங்ல இருக்கு. இப்படிக்கு சின்ன பொண்ணு. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள உமா. இப்படிக்கு உமாவை மட்டும் தான் போடுவேன். போறாம பிடிச்சவா. லட்சுமி அக்கா வாங்க, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்படிக்கு தனலட்சுமி முத்துப்பாண்டி. எம்மம்மா சும்மா இரு சின்ன பொண்ணு, அது வெறும் டிவில வரும்ல. லட்சுமி அக்கா ரணிக்கு வாங்க. இப்படிக்கு ராணி முருகேசன். சின்ன பொண்ணு, நான் அவிய பேரை சேர்க்காம சொல்லிட்டோம்ல, இன்னொரு வாட்டி நான் இன்னும் எடுத்துக்கிட்டேன். ஏக்கா அப்ப எனக்கும் இன்னொரு வாட்டினாக்கா. வா. இப்படிக்கு தங்கள் கீழ்ப்படிதல் உள்ள வசந்தி சிவனேஷ். எக்கு நீங்க மட்டும் கீழ்ப்படிதல்லாம் சொல்றிய? மொபைல் யாருக்க? எனக்கு தானே, நான் என்ன வேணா சொல்லுவேன். இப்படிக்கு தங்கள் மரியாதை உள்ள சின்ன பொண்ணு வர்க்கீஸ். இடம் கன்னியாகுமரி. நாள் இன்னைக்கு எத்தனாம் தேதிக்கு தெரியலையே சின்ன பொண்ணு. சும்மா எதையாவது குத்து மதிப்பா சொல்லு சின்ன பொண்ணு, வீடியோ போயிட்டே இருக்கலாம். கரெக்டா சொல்லணுக்கு, ரெக்கார்ட்ல. இடம் கன்னியாகுமரி. நாள் பொங்கலுக்கு முந்தின நாள். நன்றி, வணக்கம். இந்த வணக்கம் வணக்கத்தெல்லாம் கட் பண்ணிடுவேனே. ரொம்ப பண்ணாதீங்கக்க. சின்ன பொண்ணு, உண்மையிலே நம்ம டிவில வருவோமா? கண்டிப்பா வருவாங்க, இதுல என்ன சந்தேகம்? இல்ல சின்ன பொண்ணு, பெரிய படிப்புலாம் படிச்சு என்னெல்லாமோ சாதிக்காவ, அவியலே டிவில வர காணோம், நம்ம எப்படி வருவோம்? அவியெல்லாம் ஃபேமஸ் ஆகுது ரொம்ப கஷ்டங்க. ஒரு 5000 ரூபாய்க்கு மொபைல் வாங்கணும், யாரையாவது யாசணும், இல்லைன்னா யார்ட்டையாவது யாச்சு வாங்கணும், அதை வீடியோவா எடுத்து போடணும். நம்ம தான் டாப்பு. சரி அப்போ வருவோம். இன்னைக்கு என் பிள்ளைகிட்ட எல்லாம் போய் சொல்லணும் சின்ன பொண்ணு. சரி சீக்கிரம் வாங்க, சட்டுப்பட்டு நீ 4 யாச்சு வாங்கிக்கிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டு விட்டுருவோம். இக நான் இப்படி முட்டு போட்டே தான் வரணுமோ? நடந்து வரணும்வா, அதனால நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அவன் மூஞ்சி மட்டும் தெரியாது. மூஞ்சி முக்கியம். இப்படியே வந்துறியேன். வசந்தி அக்கா, அடுத்து நான் தான் அவர் யாச ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு வார்த்தை மிஸ் ஆகாம எடுத்துடணும்னு. அடுத்து வாங்கம்மா. நான் தாம்னே. ஏக்கா வீடியோ எடுக்கதான் அவரு பாத்துறாம. காடை கொடுங்க. இந்த மயில முக்கி இதுல பேப்பர்ல வைங்க. என்ன யாசுவார்னி பார்த்தா யாசம் டக்காரு. வைங்க, அடுத்த ஆளு வரண்டாமா. லட்சுமி கோபப்பட ஆரம்பிச்சிட்டாரு. மூஞ்சி சிரிச்ச மாதிரி வை, அப்பதான் வீடியோல நல்லா இருக்கும். ஏமா காது கேக்குமா? கை நாட்டு வைங்க, உங்களை தானே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாசுங்க, அப்பதான் வைப்பேன். நான் ஏமா உங்களை யாசனு வச்சுட்டு போங்க. வசந்தி அக்கா ஏமா இங்க வந்து ஏன் நிக்கிறியா? லைன்ல போய் நில்லுங்க. சும்மா நீங்க யாசுங்க. ஏமா நீ என்ன வைக்கலையா? என்னம்மா உனக்கு பிரச்சனை? மூஞ்சுக்குள்ள மட்டும் செல்ல நீட்டிட்டு இருக்கா. அது ஒண்ணு இல்லனே, அந்த அக்கா செல்ஃபி எடுக்காவ. அவி வீட்டுக்காரவே வெளிநாட்டுல இருக்காவளா, அதான் ரேஷன் கடைக்கு வந்தேன்னு போட்டோ போட்டு விடுறதுக்கு. சின்ன பொண்ணு, வீட்டுக்காரவே வெளிநாட்டுலன்னு சொல்லியா ரெக்கார்டு ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு டிவில போட்டாவே என்கிட்ட சண்டை போட முடியாவளா? சரிக்கா நான் சமாளிக்க, நீங்க போய் எடுங்க. என்னே இந்த அக்காளுக்கு வீட்டுக்காரவி வீட்டுல தான் இருக்கவ. எங்க ஃப்ரெண்டு கீதான்னு ஒருத்தி உண்டு, அவிய வீட்டுக்காரவி தான் வெளிநாட்டுல இருக்கவ. அந்த அண்ணனுக்கு அனுப்பதான் இந்த அக்கா செல்ஃபி எடுக்காவ. சின்ன பொண்ணு, அவனுக்கு எதுக்கு சின்ன பொண்ணு நான் அனுப்பணும்? நீங்க அனுப்ப மாட்டீங்க, சும்மா சமாளிக்கிறதுக்கு அப்படி சொன்னேன். இதான் ரெக்கார்டு தான் ஆயிட்டு இருக்கு. சரி போங்க, அதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். ஏமா நீங்க செல்ஃபி எடுங்க, குல்ஃபி எடுங்க, என்ன வேணா எடுங்க. ஒரு கை நாட்டு வச்சுட்டு அடுத்த ஆளுக்கு இடத்த விடுங்க. நீங்க பொருள் ரூபாய் எல்லாம் தாங்க பிறகு வைக்க எங்க பெருத்தால போங்க. மாசம் மாசம் இதுவும் அநியாயம் தாங்க முடியலமா. உனக்கு என்னமா பிரச்சனை? பெருத்தால சுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க பொருள் ரூபாய் எல்லாம் தாங்க பிறகு வைக்க. ஏமா இன்னாங்கம்மா கொண்டுட்டு போங்க. என்னன்னே ஒரு கரும்பு தான் வச்சிருக்கிறியா? ஏமா ஒரு காட்டுக்கு ஒரு கரும்பு தான் உண்டு. நாங்க பொங்க பண்ணி சுத்தி 3 கரும்பு கட்டுவோம்லானே, ஒரு கரும்பு எப்படி எங்களுக்கு போதும்? ஏமா உங்களுக்கு திங்க தான் கரும்பு தந்திருக்கு. நீங்க பொங்க பானையை சுத்தி கட்டுன்னா கடையில இருக்கு, நிறைய போய் வாங்கிக்கிடுங்க. சரி பாயசத்துக்கு அது எல்லாம் கரெக்டா வச்சிருக்கிறீங்களா? அரிசியும் சர்க்கரையும் தான். என்ன நெய்? அதுதானே முக்கியமான பொருள். எங்க மாமியார்லாம் நெய் ஊத்தாம பாயசம் செஞ்சா மூஞ்சிலே கோரி ஊத்திரும். அதுக்கு நான் என்னமா செய்யணும்? எனக்கு தாங்க. எங்கம்மா இருக்கு தரதுக்கு? இல்லனாலும் பரவாயில்ல தாங்க. ஏமா ஒரு காடுக்கு என்ன உண்டோ அதுதான் எங்களால தர முடியும். சரி உங்க வீட்டுக்கு எப்படியும் பாயசம் வைக்க எல்லாம் வாங்கிட்டு போவீங்களா, அதுல கொஞ்சம் கொஞ்சம் தாங்க. ஏமா உனக்கு மண்டைக்கு எதுவும் வழி இல்லையா? நான் எதுக்குமா எங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போறத உட தரணும்?
சரி தர முடியாதுல அப்ப யாசுங்க. அடுத்த ஆள் வாங்கம்மா. என்ன ஏதாவது சொல்லுங்கண்ணே, நாங்களும் வீடியோ எடுத்து ஃபேமஸ் ஆவோம்ல. காற்றில் எந்தன் கீதம். இவன் நேராயிட்டு தள்ளி போங்க. இன்னும் எங்களுக்கு நேராயிட்டு தானே இருக்கு, ஏதாவது 2 வார்த்தை யாசுனா பேருவோம்ல. ஏமா சுவாதிக்காதம்மா, மாசம் மாசம் உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு. அப்பம்லாம் யாசுவேலானே, இப்ப யாசுங்களா. ஏமா அடுத்து நிக்கவே ஒவ்வொருத்தரா வாங்க. என்ன ஒரு 2 வார்த்தை யாசுங்கனே பேருவேன். போமா. என்ன ப்ளீஸ்னே, இந்த அக்கா மூஞ்சிக்காண்டியாவது யாசுங்கனே. பாவனே, இந்த வயசுலயும் டிவில தெரிஞ்சிட மாட்டாமா, நீ முடிக்கு கலர்லாம் அடிச்சுட்டு வந்திருக்காவ. கீழே ஊடு சின்ன பொண்ணு. இறக்கி விடியங்க, அந்த அண்ணனை பல்ல வச்சு பரண்டிறாங்க. கிறுக்கி, இவ பேச்ச கேட்டுட்டு எவனாவது வருவானா? என்னை பாருங்க, உங்களால எங்களுக்குள்ளதான் சண்டை வருவு. சட்டுப்பட்டு நீ யாசுங்க, ஒரு வீடியோ எடுத்து டிவில போட்டு விடியும். நீங்களும் ஃபேமஸ் ஆயிரல, நானும் ஃபேமஸ் ஆயிருவேன். ஏமா தாயே, இனிமேல் நான் யாரையும் யாச மாட்டே போங்க. இது என்னக்கு இப்படி சொல்லிட்டாரு? கஷ்டப்பட்டு இப்படிக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம்லாக்க. எடுத்த வீடியோல ஒன்னும் வேஸ்டா போகுது சின்ன பொண்ணு. அதான் நம்ம மாசம் மாசம் வரமே, எப்படியும் 1 மாசம் மாதிரி ஏசாமலா பெற போறாரு. பாத்துக்கலாம். 1000 ரூபாய் வாங்கிட்டியா? இல்லக்க. வாங்கிட்டு போ. ஆனா இப்படி எல்லாம் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆயிரும்னு தெரிஞ்சுக்கலாம். யாரையாவது ஏதாவது பண்ணி நம்ம ஃபேமஸ் ஆவியும். சரிக்க, ஆவியம். மணியாவியம். ஹே பா, ரூபாய் வாங்கிட்டு வா. என்னே உமா.